ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி யூடியூப் சேனல். போன வீடியோவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஹிந்தி வேர்ப்ஸ், அதாவது நம்ம தமிழில் உபயோகப்படுத்துகிற வினை சொற்கள். அதாவது நம்ம ஒரு வாக்கியத்தில் யூஸ் பண்ணுற செயலை குறிப்பிடுற வார்த்தையை தான் நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் வேர்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வினைச்சொல்லை ஹிந்தியில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணோம் வித் பேசிக் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த வீடியோவில் அந்த வேர்ப்ஸோட டீட்டெயில்டு செட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் வித் ஒரு செட் ஆஃப் 30 வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வாக்கியம் பேசும்போது நம்ம அதிகபட்சமாக யூஸ் பண்ணுற ஒரு 30 வார்த்தைகளை 30 வினைச்சொல் வார்த்தைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிற வார்த்தை செய்வது, வேலை செய்வது அப்படின்னு சொல்லும்போது அந்த செய்வதை குறிப்பிடுற வார்த்தை கர்ணா, கர்ணா. அடுத்து ஆவது அப்படின்ற சொல்ல குறிப்பிடுறது ஹோனா. எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்றது, அந்த ஆயிடுச்சு அப்படின்ற சொல்லுறது லேட் ஹோகயா. ஸோ அது ஹோனா, ஆகிவிட்டது. அடுத்து மூணாவது வார்த்தை வருவது. வருவதுன்றது குறிப்பிடுறது ஆனா. நான் வருகிறேன், மே ஆத்தா ஹூம். ஸோ ஆனா அப்படின்னா வருவது. அடுத்து போவது அப்படின்றதுக்கு ஜானா. ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த போகிறது குறிப்பிடுறது ஜானா. அடுத்து கொடுக்கிறது, அதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை தேனா, கொடுப்பது. சில்லறை கொடுத்தேன். ஸோ அந்த கொடுக்கறத குறிப்பிடுறது தேனா. அடுத்த வார்த்தை எடுப்பது. எடுப்பது அப்படின்றதுக்கு லேனா. நீ பிஸ்கெட் எடுத்துட்டு போ. ஸோ எடுத்துட்டு போறதுன்றத குறிப்பிடுறது லேனா. அடுத்து படிப்பது. படிப்பது அப்படின்றதுக்கு படுனா. புத்தகம் படிக்கிறேன், அதில் படிக்கிறதுக்கு படுனா. அடுத்து எழுதுவது. புஸ்தகம் படிக்கிறேன்னும் போது அடுத்து நான் லெட்டர் எழுதுகிறேன் அப்படிங்கும்போது அந்த லெட்டர் எழுதுவதற்கு லிக்னா, லிக்னா. எழுதுவது லிக்னா. அடுத்து சாப்பிடுவது. சாப்பிடுவது கானா, கானா. அடுத்து குடிப்பது பீனா, குடிப்பது. பானி பீரகாகும், பானி பீரகாகும். பீனானா குடிக்கிறது. அடுத்து தூங்குவது. தூங்குவதற்கு சோனா, சோனா, தூங்குவது. அடுத்து பார்ப்பது தேக்னா. டிவி தேக்தாகும், டிவி பார்க்கிறேன் அப்படின்னு தேக்தா, தேக்னா. அடுத்து கேட்பது. சவுண்டு கேட்குதா, ஆவாஸ் ஆ ரஹா ஹை, சவுண்டு கேட்குதா, கேட்குதான்றதுக்கு சுன்னா. அடுத்து சொல்வது, பேசுவது அப்படின்றதுக்கு போல்னா, போல்னா பேசுவது. அடுத்து சல்னா, நடந்து போகிறதுக்கு சல்னா. அடுத்து உட்காருவது அப்படின்றதுக்கு பேட்டனா. ஜரா பேட்டோ, உட்காருங்க, உட்காரு அப்படின்னு சொல்றதுக்கு பேட்னா. உட்டுனா, எழுவது உட்டுனா. உட்கார்ற இடத்த விட்டு எந்திரிக்கிறது, எந்திரிக்கிறது. படுத்துட்டு எந்திரிக்கிறது உட்டுகையா, சுப உட்டுகை, நான் காலையில் எந்திரிச்சிட்டேன். அதுக்கு எந்திரிக்கிறதுக்கு உட்டுனா. அடுத்து விளையாடுவது கேல்னா. விளையாடுவது கேல்னா. பச்சே கேல்தே ஹே, சிறுவர்கள் விளையாடுகிறார்கள்னா அந்த விளையாடுறதுக்கு குறிப்பிடுறது கேல்னா. அடுத்து யோசிக்கிறது. யோசிக்கிறதுக்கு சோச்சனா. தும் கியா சோச் ரஹே ஹோ, நீ என்ன யோசிக்கிற, யோசிக்கிறன்றதுக்கு சோச்சனா. அடுத்து பூச்சனா, கேட்கறது. கேட்கறதுக்கு பூச்சனா. அதாவது லிசன் பண்ணுறதுக்கு சுன்னா. ஒருத்தர் சொல்கிறத லிசன் பண்ணுறது, அதுக்கு பேர் பூச்சனா. அடுத்து சமைக்கிறதுக்கு பக்கானா. சமைத்தல் பக்கானா. அழறதுக்கு ரோனா. தும் கியூ ரோ ரஹே ஹோ, நீ அழற, ரோனா. ஹன்ஸ்னா, அச்சே சே ஹசோ, நல்லா சிரி. ஹன்ஸ்னானா சிரிக்கிறது. கோல்னா, திறக்கிறது. கோல்னா திறப்பது. கதவை திறக்கிறதுக்கு திறப்பது, அதில் கோல்னா. பந்து கர்னா, மூடுவது அப்படின்றதுக்கு பந்து கர்னா. அடுத்து லானா, கொண்டு வருவது. ஒரு ஜாமானை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த கொண்டு வர்றதுக்கு லானா. அடுத்து மறக்கிறதுக்கு பூல்னா, மறந்து போயிட்டேன்.
பூல் கயா அப்படிங்கும்போது பூல்னா. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யாத் கர்னா. அடுத்து வாங்குறதுக்கு பேர் கரீதுனா. அதாவது கடையில் போய் ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அது பேர் வாங்குறது கரீதுனா. அதே விற்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்னா பேச்சுனா விற்கிறதுக்கு பேச்சுனா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில செட் ஆஃப் ஒரு 30 வினைச்சொல் வார்த்தைகள் ஹிந்தியில் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு செட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் ஹிந்தியில் யூஸ் பண்ணுறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவில் வர சேனலை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.